உலகத்தை காப்பாத்த விஷ்ணுவோட 10வது அவதாரமான கல்கியோட வருகையை பத்தி புராணங்கள் என்ன சொல்லுது? கல்கி உண்மையாவே உலகத்தை காப்பாத்துவாரா இல்ல புராணங்கள் சொன்னதெல்லாம் பொய்யா? அப்படி உண்மையா இருந்தா எங்க, எப்போ, எப்படி நடக்கும்? இத பத்தி சயின்ஸ் என்ன சொல்லுது? இப்படி பலரோட பலவிதமான நம்பிக்கையா இருக்க விஷ்ணுவோட 10வது அவதாரமான கல்கி பார்க்க எப்படி இருப்பாரு? அவருக்கு ராமர், கிருஷ்ணர் போல பவர்ஸ் இருக்குமா இல்ல மார்வல்ஸ் படத்துல வர மாதிரி பவர்ஸ் இருக்குமா? அவர் வர டைம்ல இந்த உலகம் எப்படி இருக்கும்? புராணங்கள் என்ன சொல்லுது? ரியாலிட்டி என்னன்னு இந்த வீடியோல பார்ப்போம். நான் உங்க மிஸ்டர் ஹியூமன். இது த கல்கி 10th அவதார் ஆஃப் விஷ்ணு. நாம கல்கியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் விஷ்ணுவை பத்தியும் புராணங்கள் பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். விஷ்ணு இந்து மதத்தோட முக்கியமான கடவுள்கள்ல ஒருத்தர். அதாவது விஷ்ணு, சிவன் அப்புறம் பிரம்மரோட சேர்த்து மும்மூர்த்திகள் இல்லனா திருமூர்த்திகள்னு அழைக்கப்படுறாங்க. இதுல பிரம்மர் ஆக்கும் கடவுளாகவும், சிவன் அழிக்கும் கடவுளாகவும், விஷ்ணு காக்கும் கடவுளாகவும் பார்க்கப்படுது. புராணங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவபுராணம், சக்தி புராணம், விஷ்ணு புராணம்னு பல கடவுள்களை பத்தி புராணங்கள் இருந்தாலும் கல்கியோட அவதாரத்தை பத்தி ரெஃபரன்ஸும் ப்ரெடிக்ஷனும் சில புராணங்கள்ல தான் இருக்கு. அது விஷ்ணு புராணம், பகவத புராணம், அக்னி புராணம், பிரம்மாண்ட புராணம், பத்ம புராணம், நாரத புராணம், இப்படி புராணங்கள்லாம் எழுத்து வடிவில் இருக்கு. இதை ஆராய்ந்து பார்த்தா பூமியில தீமை அதிகரிக்கும் போது காக்கும் கடவுளான விஷ்ணு அவதாரங்கள் எடுத்து தீமையை அழிச்சு உலகத்தை புதுப்பிப்பார்னு சொல்லப்படுது. அப்படி விஷ்ணுவோட 10 அவதாரங்கள்ல முக்கிய அவதாரங்களான ராமர் சிறந்த அரசராகவும், கிருஷ்ணர் ஞானத்தை அளிக்கக்கூடிய சிறந்த போதகராகவும் பார்க்கப்படுது. விஷ்ணுவோட 10 அவதாரங்கள்ல ஒன்னா கௌதம புத்தர்னு சிலரால நம்பப்படுது. அது உண்மையா இல்ல பொய்யா, அதை பத்தி புத்தர் என்ன சொன்னார்னு அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள்ல இதை பத்தி பேசுவோம். ஆனா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. புராணங்கள் அடிப்படையா வச்சு 4 யுகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது சத்தியயுகா, திரேத யுகா, துவாபர யுகா, கலியுகா. இந்த யுகங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னா சைக்கிளிக்கா மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அதாவது பரோட்டா சூரி மறுபடியும் முதல்ல இருந்து பரோட்டா சாப்பிட்ற மாதிரி கலியுகம் முடிஞ்ச உடனே சத்தியயுகம் முதல்ல இருந்து ஆரம்பிக்கும். புராணங்கள் படி முதல் யுகமான சத்தியயுகம் 17,28,000 வருஷங்கள் கொண்ட மிகப்பெரிய யுகமாகவும், மனிதர்கள் ஜெயின்சாட்டிக்காகவும், லைஃப் ஸ்பேன் அதிகமாகவும், உண்மையாகவும், தர்மத்தை பின்பற்றி அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அடுத்து 12,96,000 வருஷங்கள் கொண்ட திரேத யுகம் மனிதர்களோட ஆயுள் காலம் சத்திய யுகத்தோட கொஞ்சம் கம்மியாகவும், ஜெயின்சாண்டிக் சைஸ்ல இருந்த மனிதர்கள் கொஞ்சம் சிறுசாவும், தர்மம் பாதி அதர்மம் பாதின்னு வாழ்ந்தாங்க. இந்த யுகத்துல தான் ராமாயணம் நடந்துச்சு. அடுத்து துவாபர யுகம் 8,64,000 வருஷங்கள் கொண்ட துவாபர யுகம் அதர்மம் மேல பாதியா மாறியும், மனிதர்களோட ஆயுள் காலம் குறைஞ்சியும், நல்ல குணங்களை மறந்து வாழ்ந்தாங்க. இந்த யுகத்துல தான் மகாபாரதம் நடந்தது. 4,32,000 ஆண்டுகள் கொண்ட கலியுகம் இப்ப இருக்க காலகட்டத்தை குறிக்குது. அதாவது தர்மம் குறைஞ்சி பொய்கள், நம்பிக்கை துரோகங்கள், கரப்ஷன், வேற்றுமைன்னு இருள் சூழ்ந்து இருக்க யுகம். இப்படி கொடூரமான சூழல்ல வாழ்ற மக்கள் அதர்மத்துல இருந்து தர்மத்தை நிலைநாட்ட விஷ்ணுவோட 10வது அவதாரமான கல்கி பிறப்பாருன்னு புராணங்கள் சொல்லுது. சரி, அப்படி அவரு எங்க எப்படி பிறப்பாருன்னு பாத்தீங்கன்னா புராணங்கள் படி சென்ட்ரல் ஏசியால சம்பலா எனப்படுற ஒரு கிராமத்துல கலியுகத்தோட கடைசி வருடமான 4,32,000வது ஆண்டுல ஒரு சாதாரண வைஷ்ணவ பிராமண குடும்பத்துல மனித அவதாரம் கொண்டு விஷ்ணு யாஷா அப்புறம் சுமதி இந்த தம்பதியருக்கு பிறப்பார்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. கலியுகம் பிறந்த வருஷம் இப்போ இருக்க நம்ம ஜூலியன் கேலண்டர் படி பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 3102 BCEல ஆரம்பிச்சது. அப்படி பார்த்தா நம்ம கலியுகத்துல வாழ்ந்துட்டு இருக்க வருஷம் 5126வது வருஷத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். கணக்கு போட்டு பார்த்தா கல்கி பிறக்க இன்னும் 4,26,874 வருஷம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த வருஷத்துல மக்கள் இந்த பூமியை முழுசா அழிச்சிருப்பாங்க. இப்போ இருக்க டெக்னாலஜி எல்லாம் அப்போ 0.0001% தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, 4,32,000வது வருஷத்துல உலகம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. புராணங்கள் படி பார்த்தா கல்கி ஒரு வெள்ளை குதிரையில கையில வாளோட ஒரு போராளியா இருப்பாருன்னு சொல்லப்படுது. ஆனா இந்த உலகத்துல பல்லாயிரம் வருஷமா வாழ்ந்துட்டு இருந்த குதிரைகளோட எண்ணிக்கை அப்போ இருந்த அளவுக்கு இப்போ இல்ல. இப்படியே போனா கல்கியோட காலத்துல குதிரைகள் இருக்குமான்னு கேட்டா டவுட் தான். மேபி கல்கி காலத்து டெக்னாலஜில இருக்க ஏதாச்சும் ஒரு வெஹிக்கலா கூட இருக்கலாம். அது ஒயிட் கலர்ல கூட இருக்கலாம். சரி, கையில இருக்க கத்திய பத்தி கேட்டீங்கன்னா மனிதனோட வரலாற்றுல முதல் ஆயுதமே கத்தியும் ஈட்டியும் தான். ஈட்டி அழிஞ்சாலும் கத்தி இன்னும் அழியல. இந்த காலத்திலையும் நவீன டெக்னாலஜி கொண்ட ஆயுதங்கள் இருந்தாலும் கத்தி கடைசி நேரத்துல உயிர் காக்கும் ஆயுதமா உபயோகிக்கப்படுது. அதனால கல்கியோட காலத்திலையும்
கத்தி சர்வைவ் ஆகி இருக்க வாய்ப்பு இருக்கு. மேபி அந்த டைம்ல இருக்க நவீன டெக்னாலஜி கொண்ட ஆயுதமா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அது கத்தியோட ஷேப்ல கூட இருக்கலாம். ராமருக்கு ராவணன், நரசிம்மருக்கு ஹிரண்யகசிபு, கிருஷ்ணருக்கு துரியோதனன்னு எப்படி விஷ்ணுவோட 10 அவதாரத்துல வில்லன்கள் முக்கிய கதாபாத்திரமா கருதப்படுதோ, அதே மாதிரி கலியுகத்துல கல்கிக்கு கலின்னு ஒரு கதாபாத்திரம் இருக்கு. ஆனாலும் அதர்மமும் கரப்ஷனும் தான் மெயின் வில்லனா கருதப்படுது. ஒருவேளை அந்நியன் மாதிரி எல்லாரும் தண்டிப்பாரோ? சரி, கல்கிக்கு மார்வல்ஸ் படத்துல வர மாதிரி பவர்ஸ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, ராமருக்கும் சரி கிருஷ்ணருக்கும் சரி விஷ்ணுவோட ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் இருந்துச்சு. அதே போலதான் கல்கிக்கும் இருக்கும். ஆனா அது மார்வல்ஸ் படத்துல வர மாதிரி சூப்பர் ஹியூமன்ஸ் பவரா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதே போல புராணங்கள் படி கல்கி ஒரு வாரியராகவும் உலகத்தை காப்பாத்துற ஒரு சேவியராகவும் இருப்பாருன்னு சொல்லப்படுது. ஆனா இப்ப இருக்க மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, விஷ்ணுவோட அவதாரங்கள் வாழ்ந்ததற்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லைன்னு சொல்றாங்க. எப்படின்னா, புராணங்கள்ல முதல் யுகமான சத்திய யுகத்துல மனிதர்கள் ஜெயின்டாண்டிக்கா இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. ஆனா ஜெயிண்ட் ஹியூமன் ஸ்கெலிட்டன்ஸை இது வரைக்கும் எந்த ஒரு ஆர்கியாலஜிஸ்டும் கண்டுபிடிக்கல. பல லட்சம் வருஷம் முன்னாடி வாழ்ந்த டைனோசர்ஸோட ஸ்கெலிட்டன்ஸே கிடைக்கும் போது, கொஞ்சம் லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த புராணங்கள்ல சொல்லப்படுற ஜெயிண்ட் ஹியூமன் ஸ்கெலிட்டன்ஸ் கிடைக்காததுனால சயின்ஸ் இந்து புராணங்களை ஒரு கதையா தான் பாக்குது. ஆனா பல்லாயிரம் வருஷமா இந்து புராணங்களை ஃபாலோ பண்ற இந்துக்கள் புராணங்கள் கதையல்ல உண்மைன்னு ஆணித்தனமா நம்புறாங்க. அந்த நம்பிக்கையோட உச்சம்தான் இந்தியா இல்ல உலகம் முழுக்க இருக்க கோவில்கள். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்து புராணங்கள் சொல்றது உண்மையா இல்ல சயின்ஸ் சொல்றது உண்மையா? புராணமா சயின்ஸா? கல்கி வருவாரா?